எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு சூப்பு. வாழைத்தண்டை சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெறும் தண்டு மட்டும்தான் நமக்கு தேவை. பாருங்கள், தண்டை மட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பை ரெடி பண்ணலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வர நாரை நம்ம எடுத்துடலாம். வாழைத்தண்டை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை சேர்த்துடலாம். ரெண்டு நறுக்கிய தக்காளி, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம 4 கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். 3 கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சூப்பு நல்லா கொதிச்சு வருது. சிறுபருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். லைட்டாக கலரி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் அதில் ஆட் பண்ணிடுவோம். சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 கருவேப்பிலை போட்டு சூப்பில் ஊற்றிடலாம். சுவையான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.